மேம், இப்ப பணத்தை ஈர்ப்பதற்கு பணம் நம்ம கிட்ட தங்கறதுக்கு ஏதாவது வழிபாட்டு முறைகள் வழிமுறைகள் இருந்தா மக்களுக்கு சொல்லுங்க மேம். அந்த எனர்ஜி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துக்கு மணி ஃப்ளோ கிடைக்கும். இது ஒரு கான்செப்ட். இது நார்த் இந்தியன் தாந்திரீக பரிகாரங்கள்ல ஒண்ணு. பொதுவா குபேரருக்கு இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு முடிச்சு கட்டும் போது குபேர அருள் நமக்கு கிடைக்கும் இல்லையா? சோ குபேரருக்கு உகந்த வேற என்னென்ன விஷயங்கள் மேம் செய்யலாம்? மேம், பொதுவாவே பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் இந்த குபேரர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னி வரைக்கும் பெருமாள் அந்த கடனை அடைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கதை இருக்கு இல்லையா? சோ நம்ம கடன் அடைக்கணும் அப்படின்னா குபேரர் கிட்ட எப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகளை பின்பற்றலாம்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. நற்பவி. நற்பவி மேம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, சிறப்பா இருக்கேன். ரொம்ப சிறப்பு மேம். மேம், இப்ப பணத்தை ஈர்ப்பதற்கு பணம் நம்ம கிட்ட தங்கறதுக்கு ஏதாவது வழிபாட்டு முறைகள் வழிமுறைகள் இருந்தா மக்களுக்கு சொல்லுங்க மேம். நிச்சயமாங்கம்மா. பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டை சுத்தமா வச்சிருக்கணும். கிச்சன்ல சிங்க்ல பாத்திரமே போடக்கூடாது. சிங்க் நைட்டு பகல் நேரத்துல கூட பாத்திரம் கழுவிட்டீங்க அப்படின்னா சிங்கை ஒரு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சி விடு. ஏன்னா அது அக்னி மூலன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ஈரமே இருக்கக்கூடாது. ஈரம் எந்த கிச்சன்ல எல்லாம் ஈரம் இல்லாத ட்ரையா வச்சிருக்கீங்களோ அங்கெல்லாம் பணம் வரும். இதை ஒரு கருத்தா பதிய வைக்கிற இந்த இடத்துல. இதுல ஒரு முடிச்சு நம்ம ரெடி பண்ண போறோம். இந்த முடிச்சு எதுக்காக அப்படின்னா மணி அட்ராக்ஷனுக்கு, பணத்தை ஈர்க்கக்கூடிய சில பொருட்களை ஒன்னா சேர்த்தும் பொழுது அந்த இடத்துல ஒரு எனர்ஜி, ஒரு ப்ராஸ்பரிட்டி எனர்ஜி அந்த இடத்துல உருவாகும். அந்த எனர்ஜி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துக்கு மணி ஃப்ளோ கிடைக்கும். இது ஒரு கான்செப்ட். இது நார்த் இந்தியன் தாந்திரீக பரிகாரங்கள்ல ஒண்ணு. இது நீங்க பணம் வைக்கிறது எப்பவுமே பீரோ மர பீரோவா இருக்கிறது நல்லது. சரால ஸ்டீல் பீரோ இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு மரப்பொருள், மர பாக்ஸ் வச்சு திங்ஸை வைங்க, பொருள் பணத்தை வைங்க. அல்லது ஒரு சிகப்பு துணியில பணத்தை சுருட்டி வைங்க. இது ஒரு விஷயம். பணத்தை பெருமளவுல நம்ம ஈர்க்கிறதுக்கு ஒரு முடிச்சு ஒண்ணு நம்ம ரெடி பண்ண போறோம். இது என்னைக்கு செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, வியாழக்கிழமையில நல்ல ஒரு டைம்ல, நல்ல வியாழக்கிழமை குரு ஹோரையில பண்ணுங்க. ஆனா காலையில 6 to 7:30 யமகண்டமா இருக்கிறதுனால இது மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள செய்யுங்க. அப்போது ஒரு சிகப்பு நிற துணி எடுத்துட்டு அதுல பச்சை கற்பூரம், கருப்பு ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், கருப்பு வெந்தயம், இது ரெண்டும் நீங்க நாட்டு மருந்து கடையில கேட்டீங்கன்னா கிடைக்கும். இது சோழி, 3 சோழி, 3 கிராம்பு போட்டுக்குங்க. பிளஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன கருப்பு ஏலக்காய், கருப்பு வெந்தயம் இதெல்லாம் போட்டுட்டு சோழி, 3 சோழி, இந்த மாதிரி தெய்வீகமான இந்த பொருட்கள் எல்லாம் போட்டுட்டு அரகஜா, புணுகு இது எல்லாத்தையுமே தடவி விட்டுருங்க. தடவிட்டு வச்சு அதை ஒரு முடிச்சா கட்டி அதுக்கு முன்னாடி மஞ்சள் திரி போட்டு நெய் தீபம் 2 தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணிட்டு அன்று முழுவதும் அதை விட்டுருங்க. அது அப்படியே இருக்கட்டும், பூஜை ரூம்லயே இருக்கட்டும். எத்தனை முடிச்சு உங்களுக்கு தேவைப்படும்னு பாத்துக்குங்க. உங்களோட கடன் நடத்துனீங்கன்னா கல்லாப்பெட்டிக்கு, பீரோவுக்கு, உங்களோட ஹேண்ட்பேக்கு, உங்களோட கணவரோட வேலெட்டுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன முடிச்சுக்களா கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கட்டிக்குங்க. எத்தனை முடிச்சுக்கள் வேணுமோ அத்தனை முடிச்சுக்களை ரெடி பண்ணிட்டு இதுக்கு தீப தூப ஆராதனை காட்டி, இதற்கு முக்கியமா நீங்க மஞ்சள் நிற மலர்களை இந்த பூஜைக்கு பயன்படுத்தி, இதுல பாசி பருப்பு பாயாசம், இது வெல்லம் போட்டு பண்றது அன்றைய நாள்ல குருவோட பலத்தை இன்னும் கொஞ்சம் நமக்கு அதிகம் பண்ணி கொடுக்கும். இதையும் வைத்து பிரார்த்தனை பண்ணி கொண்டக்கடலை வச்சு பூஜை பண்ணலாம். தாளிக்காம கொண்டக்கடலை வச்சு அதுக்கு மேல கொஞ்சம் நாட்டு சக்கரை தூவி விட்டு இதையும் பூஜைகளை வச்சு பிரசாதமா வச்சு நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பிரசாதத்தெல்லாம் நீங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த முடிச்சுக்கள் மட்டும் அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் வரைக்கும். அடுத்த நாள் காலையில சுக்கிரஹோரை டைம்ல இந்த முடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதை எல்லா முடிச்சும் ஒவ்வொரு இடத்துல உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுமோ அங்க வச்சிருங்க. இதுல குறிப்பாக இந்த முடிச்சு வைக்கும் பொழுது நீங்க அதாவது ஸ்ரீம் ஸ்ரீம் அப்படின்ட்டு மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இதை சொல்லி வைக்கலாம். அல்லது அஷ்டலக்ஷ்மி வசி வசி அப்படின்னு சொல்லிட்டு மனசுல பிரார்த்தனை பண்ணி இந்த முடிச்ச வச்சிருங்க. சூப்பரா மணி ஃப்ளோ இருக்கும். இது வச்ச பிறகு மணி ஃப்ளோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு நிச்சயமா இந்த வீடியோல பேசியிருக்கிற இந்த எனர்ஜியோட நீங்க கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல மகாலட்சுமி அப்படின்னு சொல்லி போடுங்க, டைப் பண்ணுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நற்பவி.
மேம் பொதுவா குபேரருக்கு இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு முடிச்சு கட்டும்போது குபேர அருள் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா? சோ குபேரருக்கு உகந்த வேற என்னென்ன விஷயங்கள் மேம் செய்யலாம்? குபேர எண்கள்னு சொல்லி இருக்கோம், கட்டமா போட்டிருக்கோம். அந்த குபேர யந்திரம்னு சொல்லுவாங்க. அந்த எண்களை வந்து நீங்க வந்து அரிசி மாவுல ஒரு மணப்பலகை எடுத்துட்டு அதுல மஞ்சள் பூசிட்டு அரிசி மாவுல அந்த கட்டத்தை போட்டு அந்த எண்களை எழுதி அது ஒவ்வொன்று மேலேயும் ஒரு 5 ரூபாய் காயின் வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அது வந்து குபேரனோட அஷ்டோத்திரம் சொல்லி வழிபாடு பண்ணும்போது குபேர நிதி அப்படிங்கிறது நமக்கு பெருக ஆரம்பிக்கும். இதையும் இந்த வியாழக்கிழமை நேரத்துல மாலை நேரத்துல செய்யறது சிறப்பு. மேம் பொதுவாவே பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் இந்த குபேரர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னி வரைக்கும் பெருமாள் வந்து அந்த கடனை அடைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு கதை உண்டு, கதை இருக்கு இல்லையா? சோ நம்ம வந்து கடன் அடைக்கணும் அப்படின்னா குபேரர் கிட்ட எப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகளை பின்பற்றலாம்? வழிபாட்டு முறை அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து குபேர நிதி, பதும நிதி, அந்த மாதிரி சங்க நிதி, பதும நிதி அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் நம்ம வந்து முன்னோர்கள் சொல்றாங்க. இருந்தாலுமே கூட இந்த குபேரன் கிட்ட நமக்கு வந்து பணவரவு அப்படிங்கிறதுக்கு இப்ப நம்ம சொன்ன இந்த குபேர யந்திரம் வந்து சூப்பரா வேலை செய்யும். அது போலவே இந்த குபேர அஷ்டோத்திரம் சொல்லி வழிபாடு பண்றது, குபேரனுக்கு உண்டான உணவு அதாவது பதார்த்தங்கள் நல்லா வந்து இந்த மாதிரி நெய் நிறைய போட்டு நல்லா பாயசம் பண்றது, இதெல்லாம் வந்து இனிப்புகளை வச்சு பிரசாதமா நம்ம வந்து மற்றவர்களுக்கு கொடுக்கறதுமே இதுல சிறப்பு. அது போலவே இறைக்கிற கிணறு தான் வரும் அதாவது ஊறும். அப்ப பெருமாள் வந்து நிறைய கடனை கட்டிக்கிட்டே இருக்காரு, ஆயிரக்கணக்கில் கடன் கட்டுறாரு, கோடிக்கணக்கில் வருமானம் வந்துட்டு இருக்கு. அதனால கொடுத்தால்தான் கிடைக்கும். நிறைய தானம் பண்ணுங்க, இதுதான் குபேரனுக்கு பிடித்த குணம். நீங்க எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரு நீங்க வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்றீங்களோ அந்த அளவுக்கு பெரும் பணம் உங்களுக்கு சேரும். நீங்க 100 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, ஏழை எளியவர்களுக்கு உதவி பண்ணுங்க. சூப்பர் மேம், ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். இப்ப ஹீலிங் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது ஹீலிங்கால என்னென்ன விஷயங்களை மேம் குணப்படுத்த முடியும்? எல்லா விஷயங்களுக்கும் உண்டு. நோய்கள், மனநோய்கள், பணவரவுல தடை, இந்த மாதிரி எது இருந்த தொழில் தடை, இது மாதிரி எது இருந்தாலுமே கிளியர் பண்ண முடியும், உறுதியா பண்ண முடியும். நிறைய பேர் ரிசல்ட் பிராணி ஹீலிங்ல 15 வருட அனுபவம் எனக்கு உண்டு. பயிற்சி முடித்த பிறகு தொடர்ந்து நான் நிறைய ஹீலிங் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது தமிழ்நாட்டின் ஒரு சிறந்த ஹீலர் அப்படிங்கிற ஒரு அவார்டு கூட எனக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் எல்லா இடத்துலையும் வெளியே காட்டுறதில்ல. எனக்கு மக்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு வாஸ்து பார்த்து சரி பண்ணணுங்கிற நிலைக்கு அவங்களால முடியல அப்படிங்கிற போது இந்த ஹீலிங்கை பண்ணிக்கங்க, சூப்பராக ரிசல்ட் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஹீலிங் அப்படிங்கிறது 6 டேஸுக்கு கொடுப்பேன். அந்த 6 நாட்களில் உங்களுக்கு திருப்தியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து மேற்கொண்டு அடுத்தது உங்களுக்கு எத்தனை நாள் வேணுமோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த 6 நாட்களுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ஒரு கன்சல்டிங்க்கும் 6 நாட்களுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபீஸ் பே பண்ணால் போதும். 6 நாட்களுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல நீங்க தெற்கு பார்த்து உட்கார்ந்துருக்கணும். நான் உங்களுக்கு முன்னாடி வடக்கு பார்த்து உட்கார்ந்த மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கணும். நான் இருக்கிற இடத்துல இருந்தே இந்த பிராணி ஹீலிங் உங்களுக்கு கொடுப்பேன். உங்களோட எந்த சக்கரா உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த சக்கராவை எனர்ஜி பண்ணனா உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும், உங்களுக்கு எந்த சக்கராவை எனர்ஜி பண்ணனா நீங்க கடன் கட்டுவீங்க, எந்த சக்கராவை எனர்ஜி பண்ணா உங்க கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி கொடுக்குறேன். சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும். நம்பிக்கையோட நீங்க அதுக்கு என்னை அணுகலாம். இதுல வந்து சில நேரங்கள்ல வந்து நான் வந்து கிறிஸ்டல்ஸும் நம்ம வந்து சொல்றேன், நீங்களே வாங்கிக்கலாம். தேவைப்பட்டா கிறிஸ்டல் பிரேஸ்லெட்ஸும் நானே கூட அரேஞ்ச் பண்ணி தர்றேன். அது போலவே உங்களுக்கு உண்டான பெயர் திருத்தம், அதாவது சில நேரங்கள்ல வந்து வாஸ்து பார்த்து கூட சரி பண்றோம். ஒரு இடங்கள்ல கொஞ்சம் அந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது, ஸ்லோவா இருக்கு. அந்த வீட்டோட இடர்பாடுகள் வந்து நிறைய இருந்து பல 50 வருஷம் 60 வருஷத்து வீடெல்லாம் அந்த சர்க்கியூட்டே இல்லாம போயிருது. அப்ப அந்த இடத்துல வந்து சர்க்கியூட்டை சரி பண்ணிட்டு அது ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அந்த மீன் டைம் வந்து உங்களோட பெயரை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணணும். பெயர் மாற்றத்துக்கும் பெயர் கரெக்ஷனுக்கும் தனி கட்டணம் உண்டு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, அதுவும் செய்து கொடுக்குறேன். அது கூடவே இப்போ ஒரு பேர் திருத்துறோம் அப்படின்னா பேர், அதாவது நியூமராலஜில உங்களுக்கு பிரச்சனை இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படியே நீங்களே கூட நிறைய நம்பர் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சரியில்லாத நம்பர்ல உங்க பேர் இருக்கு, இந்த பேரை மாத்தினா எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருமான்னு சில பேருக்கு உள்ளுணர்வு இருக்கும். அவங்களுக்கு பெயர் மாற்றம் பண்ணி கொடுப்பேன். பெயர் மாற்றம் பண்ணும் பொழுது உங்களுக்கு உண்டான ராசிக்கல்ல நான் தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன். விஸ்வரூப வெற்றி அடிச்சு சொல்லுவேன். உங்களுக்கு உண்டான ராசிக்கல்ல இந்த விரல்ல இந்த டைம்ல போடுங்க, இத்தனை கிராம் தங்கத்துல போடுங்க, இத்தனை கிராம் வெள்ளியில போடுங்கன்னு கரெக்டா சொல்லி கொடுப்பேன்.
பெயரையும் கரெக்ட் பண்ணிட்டு அதற்குண்டான இந்த ஸ்டோனையும் உங்களோட ராசிக்கல்லையும் நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா 100% வெற்றியாளரா நீங்கள் உறுதியாக மாறியே தீர வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். வாய்ப்பு இருக்கிறவங்க என்னோட நம்பர்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்கிட்ட பேசலாம். நிச்சயமா கட்டணம் உண்டு. சூப்பர் மேம். ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவல், சூப்பரான தகவலா கொடுத்துருக்கீங்க மேம். நன்றி. நன்றி.